ஆமை மற்றும் முயல் ஓட முடியும் என்று எப்போதும் தற்பெருமை காட்டினார். அவர் பெருமை பேசுவதைக் கேட்டு அலுத்துப்போன மெதுவான மற்றும் நிலையான ஆமை அவரை ஒரு பந்தயத்திற்கு சவால் செய்தது. ஆமை மிகவும் மெதுவாக இருந்ததற்காக முயல் சிரித்தது. இருப்பினும் சவாலை ஏற்றுக்கொண்டது. எளிதான வெற்றியின் நம்பிக்கை. பந்தய நாளில் அவர்கள் ஒன்றாகத் தொடங்கினார்கள். முயல் முன்னோக்கிச் சென்றது மற்றும் விரைவில் ஆமையை வெகு தொலைவில் விட்டுச் சென்றது. தன்னம்பிக்கையை உணர்ந்த முயல் பந்தயத்தின் பாதியிலேயே ஒரு தூக்கம் போட முடிவு செய்தது. தனக்கு நிறைய நேரம் மிச்சம் இருப்பதாக நினைத்து கொண்டது. இதற்கிடையில் ஆமை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. நிறுத்தவோ ஓய்வெடுக்கவோ இல்லை. மெதுவாக ஆனால் விடாப்பிடியாக இருந்தது. அவர் தூங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து தனது சொந்த அவசரப்படாத வேகத்தில் பூச்சுக்கோட்டை தொடர்ந்தார். முயல் எழுந்ததும் ஆமை ஏற்கனவே பூச்சுக்கோட்டை தாண்டிவிட்டதைக் கண்டு அவர் அதிர்ச்சியும் வெட்கமும் அடைந்தார். அவர் ஆமையின் உறுதியை குறைத்து மதிப்பிட்டார் மற்றும் தனது சொந்த திறன்களை மிகைப்படுத்திக் கொண்டார். மெதுவான மற்றும் நிலையான ஆமை பந்தயத்தில் வென்றது. கதையின் தார்மீகமானது மெதுவாகவும் நிலையானதாகவும் பந்தயத்தில் வெற்றி பெறுகிறது. இது விடாமுயற்சி மற்றும் பணிவின் மதிப்பை நமக்கு கற்பிக்கிறது. நிலைத்தன்மையும் உறுதியும் நீண்ட காலத்திற்கு ஆணவத்தையும் வேகத்தையும் வெல்ல முடியும் என்பதை காட்டுகிறது.